வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பார்க்கறது தான் நல்லது. ஸோ ராசிக்கு பார்க்கறது லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுக்கோமே. நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்திலிருந்து 3 ஸ்லாட்டாக வருங்க. முதல்ல வந்து ஒரு பொது பலன்கள். ஸோ ஜென்ரலாக வந்து எனக்கு ஜாதகத்தை பற்றி பெருசாக ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் பலனாக இந்த மேஷராசியோட பொது பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் தனியாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இதில் வந்து உங்கள் ராசியாதிபதி வந்து மகரத்தில் உச்சமாக இருக்கார். அதுவும் வந்து திருவோண நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கும்போது எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மேஜராக வந்து 1, 8, 10, 9 தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபங்களோ சின்ன நெடுவோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ இது வந்து மேஷத்தில் வந்து 10ல் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 10ல் திருவோண நட்சத்திரத்திலே போயிட்டுருக்காருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். அடுத்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா வந்து இதுக்கு அடுத்தது 11 போகும். சுப நிகழ்ச்சிகள் ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போது முயற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 3, 6ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து 11ல் போகிறார். ஸோ 11ல் போகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நல்ல லாபங்களை கொடுக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் ஒரு பெரிய லாபங்கள், வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள், புதிய வேலைகள் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 நாட்கள் திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் இடம். ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ லோன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு புதன் வியாழனில் வந்து நல்ல சிறப்பான செய்திகள், நல்ல ஒரு என்ன சொல்கிறது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளி சனி வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏதாச்சும் பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா சந்திராஷ்டமங்கிறது வந்து அந்த வெள்ளி சனி ஞாயிறில், அந்த வெள்ளி சனியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது கூட 5 மணி நேரம் தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது முக்கியமான பணிகள் அன்றைக்கி செய்யணுன்னா அன்றைக்கி வந்து ஒரு சக்கரை தண்ணி உப்பு போட்டு குளிக்கிட்டு ஸோ கொஞ்சம் வச்சுக்கோங்க. அது வந்து சப்போஸ் ஏதாவது முக்கியமான மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குன்னா அன்றைக்கி கொஞ்சம் குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம், ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து புதன். ஸோ 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12லுமே வேலையில் நல்ல மாற்றங்கள், வேலையில் வந்து ஏதாச்சும் புதிய முயற்சியில் புதிய வேலை கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லைன்னா சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது. குழந்தைகளோட விஷயங்கள்லாம் நல்ல வெற்றி வாய்ப்புகளோடு ஒரு பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் முயற்சி பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாமியார் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருக்காச்சும் வந்து மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து யாராச்சும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அவங்களோட ஹெல்ப்புக்கு வேணும்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான, தொழிலில் வந்து புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் உச்சமாக 10ல் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அரசல் புரசலான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தொழிலில் வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்கிறது, ஏதாவது ரிஸ்க் எடுத்தால் தான் பெருசாக சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஓவர் ரிஸ்க் எடுத்து மாட்டிக்க கூடாதுங்க. அந்த மாதிரி ஓவர் ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு கதறதில் வந்து புண்ணியமே இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி எமோஷ்னலான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 8 சம்மந்தப்படும் போது தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்பொழுதுமே மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து அவங்களே தான் எதிரி. ஏன்னா வந்து அவங்க எடுக்கிற ஒரு சில டெசிஷனில் வந்து தப்பாகி நம்ம அதை இந்த வாட்டி தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக, அதே மாதிரி மாமியார் வீட்டில் போய் சாப்பிடும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் ஏதாச்சும் அரசல் புரசலாக ஏதாச்சும் வார்த்தையை விட்டுரும். ஸோ அதனால் சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம், பட் ஹெல்ப் கிடைக்கும். பட் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள், அதற்கான ஸ்ரத்தைகள் எடுப்பீங்க. ஸோ ஏதாச்சும் பண்ணி பெருசாக வரணுங்கிற எண்ணங்கள், பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள், அப்பா சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதி சனி 11இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய லாபங்கள் எள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ லாபங்கள் நல்லாவே இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா இருக்குது. ஸோ 11இல் உள்ள சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் என்னுடைய விஷயம்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் நிறைய ட்ராவல் இருக்கும், நிறைய வந்து தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கணும், பெரிய ஒரு விஷயத்துக்காக நம்ம முயற்சி பண்ணி அதுக்கான ட்ராவல் நிறைய இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. 12ஆம் அதிபதியான குரு ராசியிலே இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும், பெரும் பணம் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தது வந்து ஒரு ஜென்ரல் பலன் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது, உங்களது மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் 11இல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயத்துக்கோ எதுக்கோ ஒன்று கொஞ்சம் செலவு பண்ணுறது, சில குழந்தைகள் வந்து வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும், ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேஷ லக்னம் சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து உத்தரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் திங்கள் செவ்வாயில் வந்து நல்ல வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஈடுபாடாக செய்வீங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளி சனியில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டிரம காலகட்டங்களாக இருக்கும்போது கொஞ்சம் அது ஒரு அபரிதமான ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு. அதுவும் வந்து கேட்டை நட்சத்திரம் போகின்ற அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து சந்திரன் 8இல் போகின்ற அந்த காலகட்டத்தில் கேட்டை நட்சத்திரம் போகும்போது பெரிய பலன்கள், விபரீத ராஜயோகங்கள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு அடுத்தது செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதில் வந்து பார்த்தோன்னா மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து 10இல் உச்சமாக இருக்குது. ஸோ 8, 10 தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது ஏதாவது நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்களை அடமான வைக்கிறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் ஏதாவது கண்ணாமலான்னு பேசுகிறது, இல்லை தாயார் உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய பேர் இருக்கணும். கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, ஓவராக எமோஷன் ஆகிறதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிறது தான் விஷயம். மாமியாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து பேதங்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா வந்து ஒரு பெரிய வருமானத்தை நோக்கி நம்ம வந்து ஒரு பேராசைப்படுவதுனா ஒரு கொஞ்சம் சின்ன லாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேஷ லக்னம் ராகு தேசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி அந்தரம் நடக்குதுன்னா ஸோ நிறைய ட்ராவல் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ட்ராவல் இருக்கும், பெரிய முயற்சிகள், பெரிய தொழிலில் வேலை செய்பவர்களுக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். கடன் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா என்ன சம்பாதிச்சாலும் பத்தலைங்கிறதுக்காக கடன்கள் நிறைய வாங்குவதை தவிர்த்துக்குங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் நடக்குது, இன்னொரு கடன் வாங்கி இப்படியே போய் கடைசியில் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அதிகம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் மேஷ லக்னம் புதன் ராகு தசாபுத்தி அனந்தரம் ட்ராவல் நிறையா இருக்கும், வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் கடன்கள் வாங்குகிற விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என்னென்னா கணவன் மனைவிக்கு நடுவிலே வந்து சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கணவன் மனைவி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அது வந்து ஒரு 6ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவி விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களே வந்து கொஞ்சம் அதீதமாக பேசியோ கோவப்பட்டோ ஒரு எமோஷன் ஆகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது என்னென்னா ராகு புதனுடைய சாரத்தில் போகும்போது அது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் அதே காலகட்டத்தில் வந்து ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது 11இலிருந்து இருக்க புதன் வந்து நல்ல யோகங்களையும் தரும். ஸோ அதனால் வேலை வாய்ப்புகள் கடன்கள் கிடைக்கும்னா கடன்கள்லாம் கிடைக்கும். பட் அந்த லிமிட்டேஷன்ஸை கண்டிப்பாக பார்த்துக்கணுங்க. ஏன்னா 6ங்கிறது நமக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருந்தாலும்
மற்ற விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்தரங்கள் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்குது. அது வந்து சித்திரை நட்சத்திரத்தில் போகுதுங்க. ஸோ வேலை விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து 6க்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து கேது தசாபுத்தி அந்தரம் கொஞ்சம் வந்து வேலை விஷயங்களை ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து அது வந்து நம்ம கொஞ்சம் எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்படின்னா வேலையில் மாற்றங்கள் இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது தான் மேஜரான விஷயம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்களில் நமக்கு ப்ராப்ளம் இருக்கும்னா கொஞ்சம் பார்த்து, ஏன்னா அந்த கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெருக்கடிகளை ஏற்படுத்த மேலே ஒன்றும் கவுத்துட்டார், நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குன்றது உண்மை. ஸோ வேலை கடன் சம்பந்தமான விஷயம். கேது வந்து நிறைய கடன்களையும் கொடுக்கும். அதனால் வந்து ரொம்ப அபரிதமான கடன்களை வாங்கி மாட்டிக்காதீங்க. ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா கடன் சம்பந்தமான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப உபாதைகள் இருக்குன்றதால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்? ஸோ மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10ல் இருக்கிறதுனால நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சொத்து சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு விபரீத ராஜயோகம் ஏதாச்சும் வந்து நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து திடீர்னு அம்மாவுடைய சொத்தோ ஏதோ ஒன்று வந்து வரணும், ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன்னா அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னங்க, மற்றபடி வந்து எல்லா பிளானட்டையும் சொல்லிட்டோம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நம்ம வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பாக. எதாவது வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து ஏனோ தானோ இவர் சொல்லிட்டாரு, ஏதோ சாமி வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிலாம் கும்பிட்டா வரும்ன்றதை விட உள்ளுக்குள்ள அந்த சாமி வரணுங்க, நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ நினச்சா தான் சாமி, நினைக்கலன்னா ஒன்றும் இல்லை இல்லைங்களா. ஸோ மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து எப்படி இருக்கணும் பார்ப்போம். ஸோ உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்? அதுவும் சந்திரனுடைய விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்கள், வேலை சம்பந்தமான விஷயம், நிறைய பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதி புதன். ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்குது. ஸோ 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் 2, 5, 10 போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க. பணம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் மகளக்கால் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா வந்து 5ங்கிறது 10க்கு 8ஆக இருக்கிறதுனால தொழில் ரீதியான விஷயம் நிறைய ஒப்பந்தங்கள் கிடைச்சாலும் குடும்பத்திற்காக சில விஷயங்கள் பண்ண நேர்ந்தாலும் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். காரணம், நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும், பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் இறங்க போனோம்னா அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்த, தொழிலில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். குழந்தைகள் விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு அற்புதமாகவும் ரொம்ப சிறப்பாகவும், ஏன்னா வந்து அது 11ஆம் அதிபதி லாபத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல லாபங்களை கொடுத்துருன்றது தான் உண்மையான விஷயம். குடும்பத்திற்கு தேவையான பணம் வருதுனாலும் ஓவர் ரிஸ்க் எடுக்காதீங்கன்றது தான் நம்ம சொல்கிற வராது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களும் போது ஏன்னா அந்த நட்சத்திர சாரம் 11ல் இருக்க சூப்பர். ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கிற கிரகநிலையில் வந்து அது வந்து 10ல் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த தொழில் ரீதியான விஷயம் மட்டும் கவனமாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது நிறைய முதல் ஒரு திங்கட்கிழமை அன்றைக்கி கொஞ்சம் அந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்மந்தமான கொஞ்சம் சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ வண்டி வாகனம் ஏதாவது விற்பனை செய்யணுன்னு இருக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களாக நல்லபடியாக நடக்குங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், குழந்தைகளோட வளர்ச்சிகள், குழந்தைகளோட விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலா பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல வேலை சம்பந்தமான விஷயம், நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு சிறப்பான விஷயம், முயற்சிகள் வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ கடன்கள் வந்து சில பேருக்கு தொழில் ரீதியான விஷயங்களுக்கு கொஞ்சம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய இருக்கும், வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக ரொம்ப சிறப்பாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9 அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது திரும்ப சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, பொண்ணு பார்க்குறதோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரயாணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12லிருந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்பொழுது நிறைய விஷயங்கள், அதாவது என்னென்னா 8ஆம் அதிபதி 11நாலும் இது 12ல் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், பிரயாணங்கள் நிறைய பார்த்து நடந்துக்கணும், வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தூக்கம் இருக்காது நிறைய பேருக்கு. ஸோ நிறைய வந்து தூக்கும்போது ஐயோ என்ன பண்ண போனோம் ஏது பண்ணோம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுவும் வேலை சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போக முடியும். மற்றபடி கடன் வாங்கியிருந்தாலும் ஐயோ இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை தான். ஸோ என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை பண்ணும்போது இதில் தான் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதி 10ல் இருக்குது. 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்பொழுது நல்ல பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெருத்த லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். 10ல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 11 ராகுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை தருவதற்கான, தொழில் நல்ல மென்மைகள் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சிகள், நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 12ல் இருக்குது. அதுவும் 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் வந்து நிறைய அது பண்ணுறேன் இது பண்ண சொல்லி பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் நண்பர்களோட டீல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கின்றது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா நல்ல ஒரு வழிபாடு தேவை. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் ரிஷப லக்னம் சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ 10ல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ராகுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை எள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது முதல் திங்கள் செவ்வாயெல்லாம் வந்து பார்த்தா வீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து நல்ல முனைப்பாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அம்மா கிட்ட சின்ன ஒரு அப்படி இப்படி சின்ன கடினமாக நடந்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் புதன் வியாழனில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள், ஈடுபாடுகள் இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஒப்பந்தங்கள், வெளி வட்டார பழக்க வழக்கங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், புகழ் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இது வந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் உங்களுக்கு வந்து 1 7ஆம் அதிபதி, அதாவது வந்து 12 7ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த உறவுக்காக கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வது, புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களை வந்து ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து சந்திரனுடைய சாரம் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுவும் உச்சமாக இருக்கும்போது சந்திரன் வந்து போகின்ற காலத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான விடம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் போது 11ல் உள்ள ராகு உங்களுக்கு வந்து 2 5 11 மற்றும் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் தொழில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து அது 5 மற்றும் 10 9 தொழில் கவனம் தேவை. ஸோ மாமியார் வீடு போய் சாப்பிடும்போது போகும்போது கொஞ்சம் பார்த்து நடக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். பட் லாபம் கிடைக்கணும், நல்ல லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. சில பேருக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆன்மீக பயணங்கள், நல்ல ஒரு புண்ணிய கஷேத்திரங்கள் பிரயாணங்கள் வருது. கலைஞர்களுக்கு வந்து நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மற்றும் 11ஆம் அதிபதி 12லிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டங்கள்.
என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும். 8-12 போதே கொஞ்சம் வெளி பிரயாணங்களில் ரொம்ப கவனம் தேவைங்க. ஸோ பிரயாணங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரும் பணம் டீல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். வேலைகளில் வந்து நல்ல லாபங்கள் வர மாதிரி ஒரு மாயை தூண்டி நம்மளை ஏதாவது கவுத்து விட மாதிரி இருக்கணும். கொஞ்சம் புதிய வேலைகளில் சேரும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. இது வந்து ரிஷப லக்னம், குரு தசாபுத்தி அந்த நடக்கும். கண்டிப்பாக நடப்புறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னம், சனி தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மற்றும் 10ஆம் அதிபதி. சனி வந்து 10ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்குது. அதுவும் 11ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும். பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பும், தொழில் ரீதியான விஷயங்களுக்கு பிரயாணங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெரிய லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பு, தொழிலில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தாங்க. எல்லாமே வெற்றி அமைங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசா, ரிஷப லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் மட்டும் 2, 5 மற்றும் 9ஆம் அதிபதியுடைய விஷயங்கள். ஸோ 10ஆம் அதிபதி விஷயங்களும் போது என்ன 2, 5, 10 தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம். ஏன்னா 5, 10 கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி குடும்பத்திற்கு தேவையான பணம், காசு எல்லாமே நிறைய வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை அகலக்கால் வைக்காமல் இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து பார்த்து நடந்துக்குங்க. அப்புறம் ரிஷப லக்னமாகிறது கேது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் போது உங்களுக்கு வந்து 5ல் வந்து கேது சித்திரை நட்சத்திரத்தில் கால வைக்கிற போது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்போது 5 குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து கவனம் தேவை. குழந்தைங்க கொஞ்சம் இடவடமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குதூகலங்கள், உல்லாசம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து குழந்தைகள் ஈடுபடுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து 5ல் வந்து அந்த நட்சத்திரநாதன் போகின்ற அது உச்சமாக போகின்ற காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து ஜாலியாக இருக்கணும்னு தோணுமே ஒழிய மற்றபடி வந்து இந்த பொறுப்புணர்ச்சி கம்மியாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாதவருக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1, 6 மற்றும் அது வந்து இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், நிறைய பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ வெற்றி அடையணும்னா நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசியாதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து புதன் வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு வரும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் வந்து புதன் வந்து ராகுடைய சாரத்தில் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள், நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள், அப்பா அம்மா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல விஷயங்களாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ஒரு பிரயத்தனம் பண்ணி ஓகே பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தையோட கல்வி, குழந்தைகளோட விஷயமும் ரொம்ப சிறப்பாக இருக்கிற வாய்ப்புலாம், அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சில பேருக்கு வந்து வேலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன், அது 3ஆம் அதிபதி சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3, 9 மற்றும் 19 தொழில் ரீதியான விஷயம், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான, உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருந்தது ராகுடைய சாரத்தில் போகும்போது நல்ல சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அது வந்து நல்ல ஒரு விஷயமாக தான் கருதப்படுதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், வீடு சொத்துக்கள் சம்மந்தமாக சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படலாம். மற்றபடி வந்து 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் பிரயாணிக்கின்ற ஒரு காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 5ஆம் அதிபதியின் போதே
குழந்தைகள் விஷயங்களை நினச்சி கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகுது, குழந்தைகள் கொஞ்சம் கடிஞ்சு பேசுகிறதுக்கான ஆகணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான செவ்வாய், 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 8ல் உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் இருக்கும்போது பேசும்போது சில பேர்கிட்ட வந்து ஏதாவது இட உடம்பு பேசி அதனால் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதனால் வந்து பொருளாதார ரீதியிலையும் இப்போது எதுவும் வந்து இன்க்ரிமெண்ட்டோ அந்த மாதிரி விஷயங்களை பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11, அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஆராய்ச்சி, நல்ல காதல், சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு. அது மாதிரி குரு வந்து 11 இருக்கும்போது எல்லாமே லாபமாக முடிவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. காதல் திருமணம் சில பேர் கைகூடுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் 8ல் வந்து செவ்வாய் இருக்கிறது, சுக்கரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்கினுடைய சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. பட் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 9ல் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். மாநிலங்களில் போய் படிக்கிறவங்க ஒரு மேற்படிப்பு பண்ணிக்கிறோம், சின்னதாச்சு இந்த கோர்ஸ் எடுத்துருக்க வேண்டாமே, வேறு ஏதாவது கோர்ஸ் எடுக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கும் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான அவங்களுக்கு வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எடுத்து தந்துடும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி, பெரும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தசாபுத்திகளுக்கு கனெக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்பு, தொழிலில் ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ல் இருக்குது. ஸோ 11ஆம் அதிபதி 8ல் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் மனப்பிரயத்தங்கள், நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது பார்ட்டி கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுதான் விஷயங்கள். ஸோ மற்றபடி வந்து இப்போ வந்து பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசை, மிதுன லக்னம், சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு 3ஆம் அதிபதியான மிதுன லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். அதுவும் 10ஆம் அதிபதி இருக்க ராகுடைய சாரத்தில் போகும்போது அப்பா சம்மந்தமான உறவுகள் இல்லை ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அப்பா கிட்ட சின்னதாக வாக்குவாதங்கள், அப்பா மேலேயே ஒரு சின்ன சந்தேகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சில பேர் உயிர் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பாருங்கள், இளைய சவுறு சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ஒரு சின்ன எமோஷன்ஸ் வருன்றதான் உண்மையான விஷயம். மற்றபடி வளர்ச்சிகளுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்குது. 3-9 நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. தொழில் ரீதியான விஷயங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பிரயாணப்படுவதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மிதுன லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரம் எப்படி இருக்குது அப்படின்போது யாருக்கெல்லாம் மிதுன லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, வீடு சொத்துக்கள் விற்பனை வர லாபத்தில் ஒரு புதிய வீடு வாங்கலாமா, இல்லை ஒரு வாகனங்கள் வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கும். திங்கள் செவ்வாயில் புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகளுக்கு அற்புதமாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள் வந்து புதன் வியாழனில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளி சனிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்லா உடன்பாடோடு போகும். கடன்களில் வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணணும், கண்டிப்பாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு தசாபுத்தியில் தான் வந்து மெயினான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிதுன லக்னம் யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்குது அவங்களுக்கு எப்படி இருக்கணும் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியாக இருந்து மற்றும் 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும் வேலை செய்கின்ற இடங்களில் வந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏதாச்சும் நம்ம ஏடாகூடமாக பேசி அதனால் நமக்கு வந்து வேலை பறி போவதற்கோ இல்லை வேலைகளில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. குடும்பத்திலும் அதனால் சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. யாருக்கெல்லாம் மிதுன லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு எப்படி இருக்கணும், தொழில் ரீதியான விஷயங்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்னால வந்து நல்ல ஏற்றங்கள் இருக்கும், நல்ல லாபங்கள். வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்பு, மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து ஏன்னா அந்த திசை மற்றும் அந்த நட்சத்திரநாதன் வந்து நல்லா அமையும்போது சிறப்பாக அமைஞ்சிருங்க. ஸோ
ஸோ அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் மிதுன லக்னம் குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க இப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும் ஒரு பெரும் பணம் கிடைப்பதற்கான அமைப்புகள், திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு பெரும் பணம் முயற்சிகள், பெரிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாருக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜகம் ஒரு லாட்டரி டிக்கெட்டோ எதோனா ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் மிதுன லக்னம் குரு தசா புத்தி அந்தரம் ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னம் சனி தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சனி தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8, 9ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு வந்து 9இல் ஆட்சி பலத்தோடு வந்து 10ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் பெரிய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எக்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்கவங்களும் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை நல்ல லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது வந்து ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அது சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். யாரெல்லாம் மிதுன லக்னமாகிறது புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் இருக்கும், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், அப்பா அம்மா சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கைப்பிடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் மிதுன லக்னம் கேது தசாபுத்தி அந்த நடக்குது சொத்துக்களில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இடர்பாடு, ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வந்து பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரோட பேசும்போது தாயார் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறது, கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். வேலையில் இருக்கிறவங்களும் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் வேலையில் கடன் சம்மந்தமான விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அதனால் ஒரு மன உளைச்சல் வருங்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். யாருக்கெல்லாம் இதனால் லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுடைய பலன்கள் என்னென்று பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக வந்து அவர் 8இல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரம் பிரயாணங்களில் வந்து ஒரு பண பரிமாற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களும் அமைதியான ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு நிலையில் நல்ல ஒரு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சம்மந்தமான விஷயங்களுக்காக நல்ல முயற்சிகள், அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடு நிலம் புலன்கள் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் ஈடுபாடோடு இருப்பீங்க. ஸோ நல்ல விஷயமாக, நல்ல மாற்றமான, நல்ல ஏற்றமான விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்குது இந்த வாரம். ஸோ அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ ஏன்னா வந்து 2, 8 போதே குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அது ராகுடைய சாதத்தில் இருக்கும்போது அது 9ஆம் அதிபதி சாதம் அப்பா விஷயங்கள்லையோ ஸோ யாராச்சும் வந்து அந்த மாதிரி அப்பா வயது ஒத்தவர்களுடையனாலையோ ஒரு சின்ன ஒரு சலசலப்புகள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3, 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8இல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது புதன் வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய அந்த பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் வந்து ஏதாச்சும் பேசி நம்மளை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள், இளைய சகோதர பழகும்போது பேசும்போது கவனமாக இருக்கணும். அது வந்து நம்ம எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுவும் பக்கத்து வீட்டுக்கார். ஸோ யாராச்சும் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஏதோ பேசுகிற மாதிரி வந்தால் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 4ஆம் அதிபதி. ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 7இல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு லெவலில் வந்து போகிறதுக்கான ரொம்ப நல்லாவே இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு. தாயை சார்ந்த உறவுகளையும் நம்ம ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சுகங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ற ஒரு விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7இல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றிகள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே இருக்கும். கணவன் மனைவி உறவுகளும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் வந்து ரொம்ப அபரிதமாகவும் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 10இல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ 10இல் வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும், அது வந்து தொழில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு.
அதில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் வேலையில் வந்து நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், வேலையில் வந்து நல்ல ஒரு லெவலில் வந்து ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்க. ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான குரு. ஸோ ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் நல்ல ஒரு வருமானத்தை தருவதற்கான வாய்ப்பு, கேட்ட கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்க. 7ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நோட்டில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து வருமானம் இரட்டிப்பு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு சில பேருக்கு. அவங்க குடும்பத்தை பற்றியும் அந்த பேச்சுக்கள் வரும்போது கொஞ்சம் அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. பொருளாதார ரீதியில் வந்து கொஞ்சம் எமோஷனாக வருது, அவங்க குடும்ப சம்மந்தமான விஷயம் எமோஷனாக வரதுக்கான வாய்ப்புலாம் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. ஸோ 8ல் வந்து சனி இருக்கிறது. ஸோ 8ல் சனி இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது ராகுடைய சாரத்தில் கவனம், ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணங்களில் கவனம், வெளிநாட்டில் இருக்கணும், சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏதாச்சும் மேற்படிப்புகள் படிக்கிறவங்களும் கூட பார்த்திங்கன்னா ஒரு என்னடா அது இந்த கோர்ஸ் எடுத்துட்டோமேங்கிறது சலசலப்புகள், கொஞ்சம் சந்தேகங்கள் வரும். எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக வந்து உரல்றதோ அழுகுறதோ தேவையில்லாத ஒரு விஷயந்தான். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி குரு வந்து 10ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்களை தரும். ஸோ வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. அப்பாவுடைய சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 10ஆம் அதிபதி 7 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சிகள், நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல வெற்றி, நல்ல ஒரு குதூகலம், சந்தோஷங்கள், குதூகலம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தூக்கம் சில பேருக்கு தேவையில்லாமல் வராது. ஏன்னா வந்து இப்படி ஆகிடுமோ ஒரு எமோஷனோடு இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நல்ல மெடிடேஷன், சாண்டிங் பண்ணுங்கள், நல்ல தூக்கம் வரும். ஸோ அதனால் அந்த தூக்கம் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி எல்லாமே சிறப்பு தான். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து யாருக்கெல்லாம் கடக லக்னம் சூரிய தசாபுத்தி அந்த நடக்குதுக்கோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து சூரியன் 8ல் இருக்குது. ஸோ 2 8 பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது, ரொம்ப நல்ல தேவையில்லாத பேச்சுக்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்துக்கணும். அப்பா சார்ந்த உறவுகள்கிட்ட பேசும்போதும் வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. வந்து கடக லக்னம் சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதே காலகட்டத்தில் வந்து பார்த்தா கடக லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் போது திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், சொத்துக்கள் விற்பனைகள் நல்ல லாபங்கள், தாயாருக்கும் சின்னதாக வந்து திங்கள் செவ்வாயில் வந்து ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து புதன்களெல்லாம் வந்து ரொம்ப எல்லாமே சரியாகி நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், நல்ல வருமானங்கள் வரும், புதிய வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வெள்ளி சனியில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெள்ளி சனியில் வந்து வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப இன்வால்வாக இருப்பீங்க. வேலை சம்பந்தமான விஷயம் நடத்துகிறது போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டலாம் கண்டிப்பாக நடக்குது. ஸோ சந்திர தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ கடக லக்னம் செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து 7ல் வந்து செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கார். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். 10 மற்றும் 7 சம்மந்தப்பட்டாலே தொழில் நல்ல அபிவிருத்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அதற்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் வரும்போது பெரிய வருமானங்கள் வர மாதிரி தெரிஞ்சு நம்ம அகலக்கால் வைக்காமல் இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கடக லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்குது உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை இந்த பிஸ்னஸ்லேருந்து எடுத்து தனியாக வந்து ஒரு லேண்ட்லேயோ வேறு எதுலேயோ வந்து போட்டு வைங்க. இல்லைன்னா வந்து அது ஒரு காலகட்டத்தில் திடீர்னு ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த செவ்வாய் தசாபுத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தொழில் பண்ணுறவங்களுக்கு. மற்றபடி மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் வந்து இந்த மாற்றங்களே நல்ல வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கடக லக்னம் ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் எப்படி இருக்கணும் போது 9ல் ராகு உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போகும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ராகு வந்து புதனுடைய சாரத்தில் வந்து புதன் வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது சிறு ஊராக இருந்தாலும் எங்கேனாச்சும் வெளிநாட்டில் இருந்தாலும் கொஞ்சம் பிரயாணங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பிரயாணங்கள் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள்னால ரொம்ப கவனமாக. ஏன்னா ராகு புதனுடைய சாரத்தில் போகும்போது அது 8ல் போகும்போது அது மன உளைச்சல்களையும் ஒரு மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்துங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து
கடக லக்னம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த ராகுங்கிறது அந்த மாதிரி எமோஷன்ஸ் கொடுக்கும். ஏன்னா ராகு புதன் சேர்ந்தாலே வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கடக லக்னம் குரு தேசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 10ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள், தொழிலுக்கு தேவையான ஒரு வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு ரொம்ப பெரிய பணம் எதிர்பார்த்துட்ருக்கேன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயம். தொழில் நல்ல வளர்ச்சி, ஒரு பெரும் பணம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாகுது. இது வந்து யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த அவங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குதுங்க. நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ ரொட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கடக லக்னம் சனி தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 8ல் உங்களுக்கு சனி இருக்குது. அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஏன்னா வந்து அது வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ தொழில் வந்து ஏதாச்சும் வந்து யாராச்சும் சொல்லி 8 நாள் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைங்க. நீங்கள் செய்கிற தொழிலை அப்படியே ஒரு நியூட்ரலாக கொண்டு போனீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஏதாச்சும் வந்து பெருசாக அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவிலையும் நிறைய ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். என்ன சார் இப்படி சொல்லிங்கன்னா இல்லை இருக்கிறத சொல்லிடுறேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் கடக லக்னம் புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 12 8ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகள்லேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஏதோ தம்பிக்கிட்ட வந்து இளைய சகோதரருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு, டென்ஷன், அதனால் ஒரு எமோஷன்ஸ், புதிய அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்டேஷனால் ஒரு டென்ஷன், இதனால் தூக்கம் வராமல் சில பேர் தவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஏன்னா இது எல்லாமே 8ல் இருக்கும்போது நம்ம அபரீதமான ஒரு கனவுல இருப்போம். ஸோ அந்த கனவு நடக்கலைன்னும் போது நம்ம டென்ஷனாக வரதான் விஷயம். ஸோ அது பார்த்து நடந்துக்கணும். இப்போ அடுத்தது வந்து கடக லக்னம் கேது தேசா புத்தி அந்தரம் எப்படி இருக்கணும். ஸோ உங்களுக்கு 3ல் கேது. ஸோ 3ல் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல வளர்ச்சிகள், காமம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை வந்து ஏதாச்சும் இடவடமாக பண்ண போய் கோர்ட் கேஸில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து 3ஆம் அதிபதி 3க்கு வந்து அது 8ஆம் அதிபதி சம்மந்தம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளை ஏதாவது மாட்டை விட்டு வேடிக்கை பார்த்துக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குனால யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. இதில் வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னும்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து இப்போ வந்து குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் கேது தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேர் வந்து அகலக்கால் வச்சு கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி மாமியார் வீட்டில் போய் ஏதாவது சாப்பாடு கொடுக்குறாங்க, விருந்து போகிறோன்னு சொல்லி அங்கே தேவையில்லாத ஒரு பேச்சு வாக்குவாதங்கள் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்குது எப்படின்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அற்புதமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசி அதிபதி சூரியன் 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஒரு படபடப்பு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து அது ராகுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டம் வந்து ஒரு 4 நாள் வந்து ரொம்ப ஒரு எமோஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் போகும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸாக தான் இருக்கும் ஒரு 4-5 நாள். அதுக்கப்புறம் ஒரு சனிக்கிழமைக்கு மேலே எல்லாம் கிளியராக அதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து சிம்மராசிக்கு வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி புதன். ஸோ 2ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கின்ற 7ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா புதனும் பார்த்திங்கன்னா அது ராகுடைய 8ல் உள்ள ராகுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், தேவையில்லாத பேச்சுக்களால் நம்ம வந்து ஏதாச்சும் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ புத்தி வேலை செய்யாது எமோஷனில். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றதான் விஷயம். பணம் சம்பந்தமான விஷயங்கள், நண்பர்களோட வெளியில் பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நல்ல வேலையில் நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ வேலைக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம், வேலையில் வந்து நிறைய அலைச்சல் இருக்கலாம், நல்ல உள்ளூர் வெளியூர் பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து பார்த்து இது பண்ணணும். வருமானங்கள் நல்ல வருமானங்கள் வரும். ஸோ வருமானத்தை பற்றி கவலை கிடையாது. பட் இருந்தால் பிரயாணத்துடைய வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் செலவுகள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ நல்லாயிருக்கும்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் அலைச்சல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் உங்களுக்கு வந்து
9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ பாதகாதிபதி என்னும்போது சில நேரங்கள் வந்து வேலையில் வந்து யாராச்சும் வந்து தந்திரமாக உங்களை கவுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். பின்னாடி இருந்து வேலை செய்வாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது பாதகஸ்தானம் போது இந்த வேலை கடன் சம்மந்தமான விஷயம் சின்னதாக மன உளைச்சல் வரும். பட் இருந்தாலும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. நீங்கள் வந்து அதை சரி பண்ணிப்பீங்க. பட் இருந்தாலும் அதனால் ஒரு சின்ன ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 4ஆம் தாயார் சம்மந்தமான உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம் அவர் 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ அதுதான் அது வந்து குழந்தைங்க வந்து இது சின்னதாக வந்து ஒரு ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும். இன்றைக்கும் முதல் குழந்தை சிம்மராசிக்காலுக்கு ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்துமா கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறதா உண்மையான விஷயம். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். ஸோ அது வந்து ஆல் இந்த கேம்ங்கிற லெவலில் தான் போகும். அதுக்கப்புறமா 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன கருத்து பேதங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு கருத்து பேதங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரும் பணம்னா ஏதாச்சும் ஒரு ஒப்பந்தங்கள் மூலயமா ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் 8ஆம் அதிபதி இருக்கும்போது கொஞ்சம் அந்த தேவையில்லாத ஒரு பெரும் பணம் முதலீடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த டைமில் வந்து கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. அதுக்காக எதுவும் பண்ணாமல் இருக்க முடியாது. பட் இருந்தாலும் 1க்கு 4 வாட்டி இது கரெக்டாங்கிறத வந்து யோசித்து முடிவெடுக்கும்போது நல்ல ஒரு கரெக்டான டெசிஷன் எடுப்பதற்கான கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதை பார்த்து நடந்துக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது சில பேருக்கு வந்து நல்ல பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல விஷயம் நடப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது தொழிலுக்கு தேவையான ஒரு கடன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது 7-11நாலே நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து முயற்சிகள் பெருசாக எடுக்கணும். பெரிய முயற்சி எடுக்கும்போது நல்ல இதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க நல்ல வளர்ச்சி இருக்குமானா கொஞ்சம் நல்ல வளர்ச்சி இருந்தாலும் சின்ன விஷயங்கள் ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் போகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஒரு 4-5 நாட்கள் வந்து கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு பெரும் பணம் வந்து நமக்கு வந்து புழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் நல்ல ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் தாயாரினால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்க முடியும்? செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருக்கும்போது தேவையில்லாத மற்றவர்கள் வந்து உங்களை வந்து பின்னாடி குறை சொல்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயம். கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா கூட அதுக்கு வந்து கரெக்டான ஒரு எவிடன்ஸ் வச்சுக்கோங்க. தேவையில்லாத பேச்சுகளை கம்மி பண்ணியிருக்கீங்க. ஸோ கடன் சம்மந்தமான அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதை வந்து பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து சிம்ம லக்னம் ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும்? உங்களுக்கு 8ல் ராகு இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரெல்லாம் சிம்ம லக்னமாக வந்து ராகு தசா புத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களோ இல்லை கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக பேராசையை ஒழிக்கிறது இந்த டைமில் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து ஒரு பெரும் பணம் பெரும் பேராசையை ஒழிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து ராகு வந்து 8ல் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை ஓகேங்களா. அதுவும் பிரயாணங்கள் அதுவும் கடந்து பிரயாணங்கள்லாம் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். மற்றபடி சிம்ம லக்னம் குரு தசாபதி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக வந்து மற்றும் 5ஆம் அதிபதி குழந்தைகள் நிறைய பிரயாணப்படுவார்கள். முதல் குழந்தையினால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். பெரும் பணம் ரொட்டேஷன் ஸோ கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து அதீதமான ஒரு கடன் முதலீடுகளை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கலைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி பெரும் பணம் வருமானா பெரும் பணம் ரொட்டேஷன் ஆகும். கேர்ஃபுல்லாக இருக்க முடியாது ரொம்ப அவசியங்க.
அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் சனி தசாபுத்தி யந்திரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா 7ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும், வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அது சனி வந்து ராகுடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். வேலை கடன் சம்மந்தமான விஷயம் கணவன் மனைவி விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கோ அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா சனி புத்தி யந்திரம் நடக்கிறவங்க வந்து மேஜராக வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். தூண்டுறதுக்குன்னு ஆளுங்க வருவாங்க. ஸோ இப்படி பண்ணால் அப்படி வரும், அப்படி பண்ணால் எப்படி வரும், நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லி தூண்டி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சிம்ம லக்னம் புதன் தசாபுத்தி யந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்கள் சார்ந்த, ஏன்னா வந்து புதன் வந்து ராகுடைய சாரத்தில் போயிட்டு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், புத்தி தடுமாற்றங்கள் நிறைய பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நண்பர்களோட வந்து குதூகலமாக இருக்கிறேன்னு சொல்லி போயிட்டு அதனால் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுனால நடைமுறை வாழ்க்கையில் சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகும். இதனால் புத்தியில் வந்து தடுமாற்றம் ஏதாச்சும் நம்ம ஐயோ நானாக இப்படி பண்ணுன்ற மாதிரி விஷயங்களை பண்ணிவிடுவீங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னம் கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ அதனால் வந்து ஒரு சின்னதாக ஒரு அலைச்சல்கள் ஏற்படும். ஸோ அது வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து அது வந்து ஒரு பாதகாதிபதியுடைய நட்சத்திர காலில் போகும்போது தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத விஷயங்கள் வந்து பிரயோகிக்காமல் யோசித்து பேசுறது நல்லது. இது வந்து சிம்ம லக்னம் கேது தசாபுத்தி யந்திரம் நடக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இன்னும் பெரும் முதலீடு. ஸோ பெரும் முதலீடும் அது அகலக்கால் வச்சு பெரிய கடன் வாங்கி நான் ரொட்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னம் சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள் எப்படி இருக்குன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வந்து 3, 10 மற்றும் 6ல் இருக்கிறது. அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய வந்து புதிய ஒப்பந்தங்கள் புதிய முயற்சிகளுக்காக கொஞ்சம் அலைவீங்க. ஸோ அதனால் ஏற்றத்திற்கான ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது நல்ல விஷயங்கள் தான். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது நல்ல விஷயம் தான் அவங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி வந்து என்ன மாதிரி விஷயம் போது 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை கடன்களுக்கு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதே மாதிரி கணவன் மனைவி உறவு வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி 2ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 5ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல ஒரு வளர்ச்சி சந்தோஷங்கள் குதூகலங்கள் ஒரு புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நாங்கள் நல்ல குதூகலமும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயமாகத்தான் இருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து செவ்வாய் இருந்து அது 5ல் இருக்கும்போது கொஞ்சம் இந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். எங்கேனாச்சும் வந்து குழந்தைகள் சில நேரங்களில் பண்ணுற பிடிவாதங்கள் வந்து சில நேரத்தில் வந்து எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். அப்படி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வளர்ச்சிகளெல்லாம் கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் அதிபதியான குரு 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரும் பணம் முதலீடுகள் செய்வதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அது ஒரு தொழில் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான காலம் கிடையாதுங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து 4ஆம் அதிபதி 8ல் அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தையோட அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குங்க. ஸோ என்னென்னா அது 5ஆம் அதிபதி வந்து சனியாக இருந்து அது ராகுடைய சாரில் போகும்போது அவங்களோட வளர்ச்சிகள் ரொம்ப அபரீதமாகவும் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனியோட சாரில் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கின்ற காலகட்டத்தில் கணவன் மனைவிகளோட சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு சின்ன ஒரு எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவியினோட நடக்கிற சண்டை சச்சரவுகள் வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்து திட்டாமல் பொருளாதார ரீதியில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஒரு 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, முதல் குழந்தையை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள், ஸோ ஆலயங்கள் தரிசனங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். ஸோ கொஞ்சம் பக்தி அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதியான புதன்
11ஆம் அதிபதியான புதன் வந்து 10ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு விஷயங்கள், தொழிலுக்கு தேவையான கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும். வாரத்தின் உற்பத்திகள் மட்டும் சின்ன செலவுகளை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். வேலையிலும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே ஏற்றமாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு கடன்களை நினைச்சு சில நேரங்களில் வந்து கடன்கள், வேலை சம்மந்தமான விஷயம் சில பேருக்கு தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறமே நாங்கள் இப்போ பார்க்க போகிறது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னம். ஸோ உங்களுக்கு புதன் தசாபுத்தி, சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ கன்னி லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளி மாநிலங்களுக்கோ வெளி இடங்களுக்கோ மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். சில பேருக்கு வந்து நிறைய பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் அதனால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும், நல்ல ஒரு பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து கொஞ்சம் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதியாகும். இந்த திசையில் ரொம்ப அகலக்கால் வைக்கிறது, பேராசைப்படுவது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து 3 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் செய்பவர் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வந்து பெரும் பணம் வரும் அப்படின்றதுக்காக அதீதமாக அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத நபர்கள் வந்து நம்மளை ட்விஸ்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப பர்ஃபெக்டாக கொஞ்சம் பிளான் பண்ணி எதுவாக தான் 1க்கு 4 வாட்டி யோசித்து தொழிலில் முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயம் அபிவிருத்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழிலுக்கு கொஞ்சம் கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல லோன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள், அதுவும் தொழிலாளருடைய சப்போர்ட் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கன்னி லக்னம் குரு தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். குரு தசாபுத்தி அந்தரங்கள் பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னம் குரு தசாபுத்தி நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கிரனுடைய சார்பில் பெரும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பண்ணாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ கன்னி லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சனி தசாபுத்தி அந்தரங்கள் வந்து எப்படி இருக்கணும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா 5 6ஆம் அதிபதியாக இருந்து அது 6ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான, வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான, கடன் கேட்ட கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவே ரொம்ப சிறப்பு, நல்ல வளர்ச்சிகள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து கடன், உங்களுக்கு வந்து லோன்ஸோ புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு திருமணம் ஆவதற்கு வந்து திருமணத்திற்கான முயற்சிகள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பிஸ்னஸில் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே வந்து அதுவும் லக்னத்திலே கன்னி லக்னத்திலே வந்து கேது இருக்குது. அதுவும் செவ்வாயோட சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தாங்க. ஸோ பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்களில் குழந்தைகள்கிட்ட பேசும்போது வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கும் எப்படி இருக்கும். ஸோ சுக்கிரன் வந்து 9ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகின்றோம் இந்த வாரம் வந்து பெருத்த லாபங்களை எதிர்பார்க்கலாம். பூர்வீகம் சம்பந்தமான விஷயம், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்கள் வரும். ஸோ நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
தொழில் செய்பவர்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ன்றப்போ 10க்கு 8 இருக்குன்னா கொஞ்சம் தொழில் செய்பவர்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பட் லாபங்கள் வரும், லாபங்களில் எந்த பிரச்சனையும் ஸ்ட்ரெஸ் வருங்கிறது தான் உண்மையான விஷயங்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கார், அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு அபிவிருத்தி நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்துடைய நட்சத்திரத்திலே போகும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள் வண்டி வாகன விற்பனை சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதி என்ன செவ்வாய். ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4 இருக்கும்போது திருமணம் ஒப்பந்தங்கள் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் புதிய நிலபுலன்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல விஷயங்களாக தாங்க இருக்குங்க. மற்றபடி வந்து உங்களது 3ஆம் அதிபதி ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது நல்ல திருமணம் சார்ந்த விஷயங்களை முயற்சி பண்ணலாம். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்களை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் கணவன் மனைவியினுள்ள வந்து தேவையில்லாத ஒரு மனசஞ்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா துலாம் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து தாயாருக்கும் உங்கள் மனைவிக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து பேதங்கள், அதனால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி சனி. ஸோ 4ஆம் அதிபதி சனி வந்து 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் கிடைப்பிருக்கணும். தாயாருடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி வேலையில் நல்ல வளர்ச்சி நல்ல வெற்றிகள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன் நல்ல ஒரு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய். 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4 ரொம்ப நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்களை நல்ல சந்தோஷங்களை கொடுத்துரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாப்புலாரிட்டி நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 7 குரு. ஸோ 7 குரு இருக்கும்போது 6ஆம் அதிபதி 7 சின்ன சின்ன மனஸ்தாபம் பணம் சம்பந்தமான விஷயங்களும் கணவன் மனைவிகளும் சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். 8ஆம் அதிபதி சுக்கிரன் 4ல் இருக்கும்போது கொஞ்சம் இந்த வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்குது. ஸோ 9, 5ன்றதே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்து அதுவும் ராகுடைய சாரத்தில் போகும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வேலையில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தால் வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் செவ்வாயில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு புதன் வியாழனில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வாரத்தின் பிற்பகுதி வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி வந்து எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வாரத்தின் கடைசி இந்த வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் அந்த பிரயாணங்களை குழந்தைகளுக்காக கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் சில பேர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஐயோ இந்த பிள்ளை எப்படி இருக்குது நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுன்ற மாதிரி விஷயம் சில பேரை வாட்டலாம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ இப்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு சூரிய தசாபுத்தி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ உங்களுக்கு சூரிய தசையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் வந்து 6ஆம் அதிபதியுடைய திசையில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு வேலையில் கொஞ்சம் மன உளைச்சல்கள் இருந்தாலும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. குழந்தைகளோட கல்வி குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 11ஆம் அதிபதியாக வரனால ஒரு ஆன்மீக சுற்றுலா சில பேர் செல்வதற்கான வாய்ப்புகள் தீர்த்த தலங்கள் கோயில்களுக்கு சென்று வழிபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். மற்றபடி வந்து துலா லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரங்களில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் திங்கள் செவ்வாயிலும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் ஒரு புதன் வியாழன் வெள்ளி சனிக்கு மேலே ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும் வாரத்தின் வந்து கடைசி ஒரு வெள்ளி சனியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்
தேவையில்லாத பேச்சு எச்சுக்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பெரிய பெரிய ரிஸ்க், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வெள்ளி சனியில் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படின்போது, செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து ஒரு நாளில் போய் சந்திரனுடைய தசாபுத்தியில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பார். ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா 2 தொழில், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். சில பேருக்கு வந்து லோனில் வந்து ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்போது, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6லிருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது சில பேருக்கு வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வந்து அப்பா சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன மனஸ்தாபம் தான் எல்லாமே சரியாயிடும். வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஏற்படலாம். ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறலாம். வெளி மாநிலங்கள், வெளி நாடுகள் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்படும். கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்னதாக ஒரு கருத்து பேதங்களும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்குது, 6ஆம் அதிபதி 7 இருக்குது. கணவன் மனைவிகளோட சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு, மனசலனங்கள், மனசஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, தாயார் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பெரும் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, பெரிய நிலபுலன்களோ வண்டி வாகனம் வாங்குறவங்க 1க்கு 4 வாட்டி வந்து யோசித்து அந்த பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது ஒரு சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்துங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையிலும் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படின்னும்போது, சனின்னும் போதே உங்களுக்கு வந்து 5ல் இருக்கிற சனி என்ன மாதிரி விஷயங்கள், 4, 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் போகும்போது நிலபுலங்களாக நல்ல இரட்டிப்பு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. தாயாருடைய உறவுகளில் வந்து ரொம்ப நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் சார்ந்த விஷயம் சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் அலைச்சல் இருக்குமானா கண்டிப்பாக அலைச்சல்கள் இருக்கும். பட் லாபமும் நல்லா இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து தனி குடும்பம் அமைவதற்கான, குழந்தைகளுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் துலா லக்னம் அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி புதன் தசாபுத்தி அந்தரங்கள், துலா லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 5ல் இருக்கார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ஒரு எமோஷனாக பெரிய டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது சில பேர் வந்து அதீதமான கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் வந்து அதீதமான ஒரு எமோஷனாக போய் கடனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து கொஞ்சம் சின்ன விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டு ஆனால் திருமணம் திகைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். 12ல் உள்ள கேது வந்து சில நேரங்களில் வந்து தேவையில்லாத உறக்கம் இல்லாமல் ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ண குழம்புறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் இறைவன் மேலே சரணடைஞ்சிட்டு பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது நல்லா இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நல்லது. தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்த நேரத்தில் அதீதமான பேராசைப்பட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்களாகணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும். கண்டிப்பாக அடுத்த அளவு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசி அதிபதி வந்து 3ல் வந்து நல்ல ஒரு உச்சமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 6ஆம் அதிபதி. ஸோ 6, 3 போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ நல்ல ஒரு வேலை, நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கடன் கேட்டு ஒரு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி வந்து 2ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கு தேவையான பண வரவுகள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த உறவுகளுக்கோ, திருமணம் சார்ந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்கு கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் விற்பனையை, ஒரு புது சொத்துக்கள் வாங்குறது, ஒரு கடன் அடைச்சிட்டு இன்னொரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 4ல்
வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அவர் வந்து 5ஆம் அதிபதியுடைய 5இல் உள்ள ராகுடைய சாரத்தில் போகும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள், புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ தாயார் சார்ந்த உறவுகளையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நல்ல ஒரு பலன்களையும் நல்ல ஒரு வருமானங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கும் ஒரு குடும்பம் அமைவது, ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஏதாச்சும் வந்து வரன் பார்க்குற இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க பசங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பு, அவங்களுடைய பொருளாதார நிலைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6 இருக்கும். சின்ன சின்ன ஒரு குழந்தைகள் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6ஆம் அதிபதி 3இல் போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி. கொஞ்சம் வேலையில் சில பேருக்கு வந்து அலைச்சல்கள் ஏற்படலாம், கொஞ்சம் வந்து அதீதமான அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 3இலிருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்பொழுது நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் போது 9ஆம் அதிபதியாக இருந்து சுக்கிரனும் இருக்கும்போது நிறைய ஒரு வேலைகள் எல்லாம் வேலை நிமித்தமாக போனாலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும் மனைவிக்கும் உங்களுக்கும். ஏன்னா வந்து சந்திரனுங்கிற கொஞ்சம் பாதகாதிபதினும் போது கொஞ்சம் சின்ன சின்ன சொல்ல மாமியார் இல்லை அம்மா சார்ந்த உறவுகளால் கணவன் மனைவிக்கினோட சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்தோன்னா மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது 8ஆம் அதிபதி புதன். ஸோ 8ஆம் அதிபதி புதன் வந்து 4இல் இருக்கும்போது என்றைக்குமே சனி புதன் ஒன்றாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா வந்து புதனுடைய டிகிரி அதை வலுத்திருக்கும்போது நீங்கள் வந்து மற்றவர்களை கொஞ்சம் தண்ணி காட்டுறதுக்கான விஷயங்களும், பட் இதே நேரத்தில் வந்து சனி வலுத்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து 8ஆம் அதிபதி வந்து 4இல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் விற்பனை ஆகிடும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த வாரம். ஸோ தந்தை சார்ந்த உறவுகள், நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த வருமானங்கள், நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் கடைசி நாட்களான வெள்ளி சனியில் மட்டும் சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன ஒரு மனக்குறைகள், ஏதோ ஒன்று வந்து நம்ம இப்படி பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து 10ஆம் அதிபதியான சூரியன் 4இல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல வருமானங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தொழிலும் நல்ல மென்மையான ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன இருந்தாலும் நடைமுறையில் வந்து 10ஆம் அதிபதியாக வந்து ராகுடைய சாரத்தில் வந்து 5இல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். நடைமுறையில் வந்து சின்ன சின்ன தொழில் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 4இல் இருக்கும் சொத்துக்கள் விற்பனை இதெல்லாம் நல்லா இருந்தாலும் சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுகளை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி என்னும்போது நண்பர்கள் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா வந்து பாதகாதிபதியுடைய ஏன்னா புதன் வந்து ராகுடைய இருந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது நண்பர்கள் திடீர்னு ஒரு நண்பர்களால் வந்து சின்ன சின்ன ஒரு விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டு ஐயோ இவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டேனுங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. சந்தோஷமான மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களும் சூப்பர் தாங்க. ஸோ இதுதான் வந்து பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசை, அதாவது விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக 4இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவாருங்க. ஸோ தொழில் நல்ல மென்மை, நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது தொழில் நடைமுறையில் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுகளை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் மென்மேலும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு வெற்றிகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரிய தசாபுத்தி அந்த இப்போ நடைமுறையில் சூரியன் இருக்கிற இடங்களில் வந்து இப்போ 8ஆம் இடமாக நண்பர்கள் ஸ்தானம் வரும்போது கொஞ்சம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து விருச்சிக லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் நல்ல ஒரு மென்மை, நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் சிறப்பான விஷயங்கள், அதுக்கப்புறம் நல்ல ஒரு சுப செலவுகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். வார இறுதியில் வந்து கொஞ்சம் மனசலனங்கள் ஏற்படுவதற்கான சின்ன சின்ன ஒரு மனக்குறைகள் சின்னதாக வந்துட்டு போகும், அவ்வளோதான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் அவங்களுக்கு நடக்குங்க. அடுத்து வந்து விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும்போது செவ்வாய் உங்களுக்கு வந்து 3இல் உச்சமாக இருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது ஒரு பாதகாதிபதியுடைய இடத்துல இருக்கிறது நம்பர் 1. அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து
அது வந்து 6ஆம் இடத்துலையும் இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா உயர் ஸ்தானத்தில் உள்ளவர்கள் உங்களை வந்து சின்னதாக கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள், தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மன போராட்டங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். மற்றபடி வளர்ச்சி இருக்குமானா வேலையில் நல்ல மாற்றங்கள், வேலையில் நிறைய மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப பழகுவவர்கள்ட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைக்கி வந்து நண்பர்களாக இருந்து தோல் மேலே கை போடுறவங்க நாளைக்கு விரோதியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகள் வந்து சின்ன சின்ன செலவுகள் வச்சாலும் எல்லாம் சிறப்பாக ஒரு நன்மைக்கான விஷயங்களாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ராகு. யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குது, ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய நடத்தைகளில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்ம உல்லாசமாக கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் போயிட்டு அதனால் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தாயாரிடமும் சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படலாம். அந்த தான் மற்றபடி வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் கேது தான் மகாதிசை. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கும் நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் வேலையிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குங்க. ஸோ வேலையில் வந்து பெரிய வெற்றிகள், பெரிய மாற்றங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய ட்ராவல் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ட்ராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். 11ல் உள்ள கேது நல்ல ஒரு வளங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, புதிய ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகளில் வெற்றி போன்ற விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. பட் என்னென்னா அது பாதகாதிபதி சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும், சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி இருட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு 100% இல்லாமல் ஒரு 80% வந்து நல்ல ஒரு வெற்றிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்த விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் இப்படி இருக்கும். சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 7 மற்றும் 12ஆம் அதிபதி 3ல் இருக்குது. அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடத்தும்? நல்ல விஷயம் தான். பட் பாதகாதிபதியுடைய விஷயங்கள் தான் திருப்பி வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களையும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்தாலும் நடைமுறையில் வந்து சின்ன சின்ன சிக்கல்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், மாமனார் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து அப்ராடில் இருக்கவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது சுக்கிரனில். ஸோ பட் இருந்தாலும் அது 12ஆவது கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சிற்றூர் பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் நிறைய பேருக்கு அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் ட்ராவல் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை எப்போதும் சொல்கிறது நல்ல ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசி அதிபதி வந்து 5ல் இருக்காருங்க. 5ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் எல்லாமே இருக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறது, கொஞ்சம் வேலை சிரமமாக இருந்தாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து புதிய ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ பெரும் பணம் சம்மந்தமான பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளுடைய வெற்றி ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, உளவு பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நம்ம ஃபோனை ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3ல் சனி ஆட்சி பலத்தோடு இருந்து அது 4ஆம் அதிபதியுடைய தொடர்பில் இருக்கும்போது ராகுடைய சாரத்தில் போகும் நல்ல ஒரு லாபங்கள், ஒரு சொத்தை விட்டு இன்னொரு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதோட முயற்சிகள் பெரிய வெற்றிகள் இருக்கும். அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்களாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு சிறப்பு. 4ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதனின் சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு ஏற்றங்கள், தொழில் நல்ல மென்மையான விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், பெரிய லாபங்களை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பட் இருந்தாலும் அது 8ஆம் அதிபதி சந்திரனுடைய சாரலும் சின்னதாக நடைமுறையில் வந்து சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தி, சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்தி அதை கடந்து போய் வெற்றி காணுவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சின்ன ஒரு இடையூறுகள், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து அது பாதகாதிபதியும் 8ஆம் அதிபதியாக வரும்போது சந்திரன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் நடைமுறையில். மற்ற வெற்றிகள் கிடைக்கும்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து 6, 11, 6, 8, 11 வேலையில் இருப்பவர் ரொம்ப கவனமாக இருக்கும். நண்பர்களிடம் பழகும்போது பேசும்போதும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி
7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமண உறவுகள் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3, 7 என்பது நல்ல ஒரு இன்பமாக மனைவியோட ஒரு சுற்றுறது, வெளி சுற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்களை ஏற்றதுக்கு தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது 8ல் உள்ள கிரகம் வந்து என்றைக்குமே ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்போது நம்ம வந்து அதீதமான ஒரு முயற்சிகள், அதாவது என்னென்னா எந்த காலகட்டத்தில் நமக்கு விரைவான வாரத்தின் பிற்பகுதியில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு செலவுகள் அதிகமாகி அதனால் ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான பிரயாணங்கள், நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம். 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும் நிறைய ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 11ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ என்னென்னா இதில் வந்து சந்திரன்கிற ஒரு சாரத்தில் போகின்றனால சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளை நடைமுறையில் இருக்கும் இல்லையா, மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நடைமுறையில் இருக்குன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா உடனே வேலையாகாது, கொஞ்சம் நில்லுங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நடக்கிற வேலை ஒரு 1.5 மணி நேரம் இழுத்தாகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக நம்ம தாங்கி தான் ஆகணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை வந்து நம்ம பொது பலன்களை பார்த்தோம். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து தனுசு லக்னத்திற்கு சூரிய திசை எப்படி இருக்கும் அப்படின்போது 3, 9ஆம் அதிபதி, அதாவது இப்போ 3ல் சூரியன் இருக்கிறார், 9ஆம் அதிபதியாக வரும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் விற்பனை சார்ந்த விஷயங்கள், தாயாருக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு இடர்பாடுகள், கொஞ்சம் மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றபடி பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல், 2ஆம் அதிபதி 3ல் என்னும்போது உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லை சந்திர தசாபதி, தனுசு லக்னம் சந்திரன் தசாபதியில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதியுடைய திசை என்னும்போது முதல் 2 நாட்கள் திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். வியாழன் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களையும் நல்ல வெற்றிகளையும் கொடுக்கும். ஸோ அந்த சனிக்கிழமை வாக்கில் வந்து மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன மனசலனங்கள், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இது வந்து தனுசு லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் தனுசு லக்னம் யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தைகளோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கு புதுசாக பெருசாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்களும் அற்புதமாக இருக்குது. அதுக்கான செலவுகளை கொஞ்சம் நிறைய பண்ணிவிடும். ஸோ அது வந்து ஒன்று. பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சலசலப்பு, ஏன்னா 8ஆம் அதிபதி சந்திரனுடைய சாரத்தை செவ்வாய் போகும்போது அந்த ஒரு சலசலப்புகள், மனவேதனைகளை சின்னதாக கொடுக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய தனுசு லக்னம் ராகு தசாபுத்தி எப்படி இருக்கணும். ராகு வந்து 4ஆம் அதிபதி, அது வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் வந்து 3ல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள், அதாவது அம்மாவுக்கு உங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் வருவதற்கான வாய்ப்புகள், ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னம், அதாவது இப்போ வந்து ராகு பார்த்தோம், இப்போ குரு தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும் போது, குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரணி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். ஸோ இப்போ எப்படி இருக்கணும் போது உங்களது குரு வந்து 1, 4ஆம் அதிபதி 5லிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது வீடு சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதுக்கான லோன் சப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. கணவன் மனைவி உறவில் மட்டும் ஒரு சின்னதாக நடைமுறையில் வந்து சின்ன சிக்கல்கள் வந்து போகும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம், நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் தனுசு லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும் போது, சனி தசாபுத்தி அந்தரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும். அதுவும் 1, 2ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ல் வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது எல்லாமே சிறப்புங்க. பெரிய வெற்றிகள், பெரிய ஒரு நன்மைகள், பெரிய ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான பணம், ஒப்பந்தங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலயமா நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் அவங்களும் ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தனுசு லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும். புதன் உங்களுக்கு வந்து 7 மற்றும் 10ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, புதிய பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தங்கள்லாம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ மனைவியோட ஜாலியாக ஒரு ஊர் சுற்றுறது, ஜாலியாக இருக்கிறது, ஃபன்னாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஜாலியாகவும் ஃபன்னாக இருக்கிறதுக்கான விஷயமாக கண்டிப்பாக இருக்குங்க.
ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னம் கேது தசா புத்தி எப்படி இருக்கும் அப்படின்போது கேது வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தொழிலில் வந்து புதிய நபர்கள் வரும்போது அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு காலகட்டம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது செவ்வாய் வந்து 12 மற்றும் 6ஆம் தேதி புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்களுக்கு வந்து புதுசாக கடன் வாங்கணும், புதுசாக நம்ம எதாவது பண்ணணுங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்க வேண்டிய விஷயம். இப்போ வந்து தனுசு லக்னம் சுக்கிர தசாபுத்தி எப்படி இருக்குங்கிற பார்ப்போம். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு பணம் பரிவர்த்தனை நடந்து அதனால் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும். பட் இருந்தாலும் நடைமுறையில் மட்டும் கொஞ்சம் சின்ன ஒரு சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நடைமுறையில் வந்து கொஞ்சம் மனசில் வந்து ஒரு கவலைகள், ஒரு டென்ஷனும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை எப்போதுமே நல்ல ஒரு பிரார்த்தனை, நல்ல விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். நல்ல ஒரு பிரார்த்தனை வைங்க, ரொம்ப சிறப்பான பலன் கண்டிப்பாக எதிர்பார்க்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களது லக்னாதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், மற்றபடி 2ஆம் தேதி 3ல் இருக்கும். ரகசியமாக உங்களை வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகுடைய சார்த்தவும் இரட்டிப்பு வருமானங்கள் 2க்கு 2ல் வந்து நட்சத்திர பாதசாரி இருக்கும்போது நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல மென்மையான விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் விற்பனையான ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு உடன்பாடு, ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷன் வந்துன்னா அவங்க வந்து உங்களை தேடி வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வாரத்தின் முற்பகுதியில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது திங்கள் செவ்வாயில் சின்னதாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்புறம் புதன் வியாழனுக்கு மேலே எல்லாமே சரியாகி நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5, 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், குழந்தைகள் நல்ல வளர்ச்சி, சந்தோஷங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. ரொம்ப சிறப்பான விஷயங்கள். தொழிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள், புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. 6ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் இருக்கிறதும் அதுவும் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வேலையில் இருப்பவர், நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. பட் என்னென்னா ஒரே விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பின்னாடி வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாச்சும் வந்து பாலிடிக்ஸ் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்றவர்களும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க. அதில் மட்டும் ரொம்ப கவனம் தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து புதன் வந்து ராகுடைய சாரில் போகும். சில நேரங்களில் வந்து நம்ம எமோஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல சந்தோஷங்கள் இருந்தாலும் திங்கள் செவ்வாயில் மட்டும் சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள், நம்ம கணவன் மனைவிக்கணும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் சூரியன் எல்லாமே சின்னதாக ஒரு அஸ்தங்கத்தில் மாட்டும்போது சில நேரங்களில் நடக்கிற காரியங்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக, குடும்பத்து நபர்களாக இருக்கலாம், வெளி வட்டாரத்தில் வெளியாள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கிறது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல வருமான உயர்வுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது வந்து நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய பார்ட்னர்ஷிப், இப்போ தொழில் வந்து நல்ல ஒரு மென்மையும் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். திங்கள் செவ்வாயில் கூட ஒரு சின்னதாக ஒரு சலசலப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய வருமானங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. 11ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உச்சமாக உங்களது ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு பெயர், புகழ், வளர்ச்சி, நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள். ஸோ உங்களுக்கு தேடி வந்து ஏதாச்சும் வண்டி வாகனம் வாங்குறதோ, ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். 12ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் சில பேருக்கு வந்து பராமரிப்பு வேலைகள், வீடு பராமரிப்பு வேலைகள், கொஞ்சம் சின்ன செலவுகளை வைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லதுக்கு தான். இப்போ நம்ம பார்க்க போது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து மகர லக்னம் சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா அஷ்டமாதிபதியான சூரியன் வந்து 2லிருந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது கலகங்கள், நீங்கள் பேசுகிறத வச்சு மற்றவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமும், அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அதுக்கப்புறம் மகர லக்னம் யாருக்கெல்லாம் சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்குது அவங்க வந்து திங்கள் செவ்வாய் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமான ஒரு விஷயங்களே அந்த நேரத்தில் பேசாமல் இருக்கிறது நல்லது. அப்படி பேசணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு உப்பு மற்றும் சர்க்கரை கரைசல் தண்ணியை வந்து கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. ஸோ அது குடிச்சிட்டு ஒரு பாட்டில் சின்ன பாட்டில் வச்சுட்டு குடிச்சிட்டிங்கன்னா வயிற்றில் அந்த தண்ணி இருக்கும்போது இந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக வந்து எடுபடாது. சந்திராஷ்டமம் கூட லக்னத்துக்கு 8 சந்திரன் போகுது. ஸோ அப்போ வந்து இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணிவிட்டு எல்லாமே சிறப்பாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் மகர லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது செவ்வாய் தசாபுத்திரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அது ஆரம்பத்தில் ஒரு திங்கள் செவ்வாய் மட்டும் சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான விஷயம் நல்ல நன்மைகளை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் மகர லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அதுவும் லக்னத்திலே இருக்குது. ஸோ மகர லக்னம் செவ்வாய் தசாபுத்திரம் வந்து நல்ல உச்சமான செவ்வாய் வந்து சொத்துக்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் கணவன் மனைவி உறவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேர்ந்து வந்து ஒரு சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம் தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் மகர லக்னம் ராகு தசாபுத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது ராகு வந்து 2 அதில் வந்து புதனுடைய சாரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 மற்றும் 9 3 9 நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலை விஷயங்கள் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. பட் வருமானம் நல்ல வருமானங்கள் வருவதற்கான சிறப்பாக இருக்குது. நல்ல வருமானங்களை அள்ளித் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் மகர லக்னம் குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது உங்களுக்கு நாளில் வந்து குருங்க. ஸோ 3ஆம் அதிபதி நாளில் அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது பிரித்த வருமானங்கள் பெரிய லாபங்கள் எல்லை தருவதற்கான வாய்ப்பு. ஒரு சொத்துக்கள் விற்பனை வண்டி வாகன விற்பனையால் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து சின்னதாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மறுபடி எல்லாமே சிறப்பு தான். அப்புறம் மகர லக்னம் சனி தசாபுத்தி அந்தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது யாருக்கெல்லாம் மகர லக்னம் சனி தசாபுத்தினோ அவங்களுக்கு இரட்டிப்பு பண வருவாய்கள் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக. ஏன்னா வந்து ஆட்சி பலத்தோடு அது மூல திரிகோண ஸ்தானத்தில் சனி வந்து 2 இருக்கும்போது நல்ல வருமானங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு பண வசதியிலும் கொடுத்துரும். ஸோ இது வந்து இரட்டிப்பு பணங்களும் கொட்டுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. அதில் மகர லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா புதன் வந்து உங்களுக்கு 2 6 9 வரும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். வேலை விஷயங்கள் வந்து நிறைய ஒரு ட்ராவல் இருக்கும். வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கடன் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் சில விஷயங்களுக்கு வந்து சின்னதாக கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அது வந்து அக்கார்டிங் டு உங்களுடைய ஸ்டேஜை பொறுத்த விஷயங்கள். அப்புறம் மகர லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்னு போது கேது வந்து செவ்வாயுடைய சாரத்துலேருந்து 4 11ஆம் அதிபதி 9 அப்பா சம்மந்தமான விஷயங்கள் அப்பா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல தீர்வுகள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் மட்டும் கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அந்த தசாபுத்தி அந்தரங்கள் தான் வந்து மேஜராக வேலை செய்யுங்க. அப்படி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தான் இது மேஜராக பாதிக்கும். அதுக்கப்புறம் வந்து மகர லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குது அப்படின்போது மகர லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரம் உங்களுக்கு வந்து ராசியிலே வந்து சுக்கிரன்றது அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு அபிவிருத்திகள் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் தொழில் நல்ல வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே வந்து சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படும். பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணி சிறப்பான பலனை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசி அதிபதி சனி வந்து ஆட்சி பலத்தோடு அவங்க ராசியிலே இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்ம ஃபோனை நோண்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். இளையசவ சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பணம்லாம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படலாம். புதிய ஒப்பந்தங்களுக்காக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு நடக்கும். மற்றபடி 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது அப்பா அம்மா சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் தான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கொஞ்சம் செலவுகள் தான் இருக்குமே ஒழிய மற்றபடி எல்லாமே சிறப்பு தான்.
அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5, 8ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது, ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும் அப்படின்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம குழந்தைகளை நினச்சி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட விஷயங்கள்லாம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை நினச்சும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் விஷயம். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் திங்கள் செவ்வாயில் கொடுத்தாலும் புதன் வியாழன் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளி சனியிலேருந்து ரொம்ப எல்லாமே சிறப்பான விஷயம், நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதி சூரியன் வந்து ராசியிலே இருந்து அது ராகுடைய சாதனமும் நல்ல வளர்ச்சியிலும் நல்ல ஒரு மென்மைகளும் நல்ல ஒரு பெரிய ஒரு வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகளும் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. போகுமிடமெல்லாம் வந்து நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ நல்ல விஷயம் தான். 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பசங்கள்கிட்டையும் பேசும்போது, சின்ன குழந்தைகிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும். ஸோ அவங்களால வந்து நான் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 9 அதிபதி சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வேலை நிமித்தமாக நிறைய ட்ராவல், நிறைய அலைச்சல் இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து உடல்நல குறைவு சம்மந்தமாக வெளியூர் வெளிநாடு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறதும் சில பேருக்கு நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குங்க. ஸோ அது நடைமுறையில் கொஞ்சமாக தான், ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக வந்து அங்கங்கே ட்ராவல் பண்ணி கொஞ்சம் ஏதாச்சும் ரொம்ப நாளாக இருக்குங்க, அங்கே போய் பார்த்தா நல்லா இருக்குன்றாங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பயப்பட வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நடக்கிற விஷயம் தாங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு கிரகங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சின்ன சின்ன இடங்களில் வந்து பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 8ஆம் அதிபதி என்பது ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி வேறு ப்ராப்ளம் வராது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான, பெரிய வளர்ச்சி, பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, சில பேருக்கு வந்து சொத்துக்கள் கைமாறுவதற்கான ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கும்ப லக்னத்திற்கு வந்து சூரிய தசாபுத்தி எப்படி இருக்கும்னு போது 7ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதே ஒரு 3ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு தொழில் ரீதியான விஷயங்களாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த கொஞ்சம் அலைச்சல், சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது யாருக்கெல்லாம் கும்ப லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் வந்து செவ்வாய் புதன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ செவ்வாய் புதன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சிறப்பான பலன், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து வாரத்தின் இறுதி பகுதியான வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வரும், கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ராகு தசா புத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து ராகு புதனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய விஷயங்கள், அதாவது 5, 8 போதே கொஞ்சம் உங்கள் எமோஷன்ஸ் ஆகும். வீடு சம்மந்தமான விஷயம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இருப்பதற்கான வாய்ப்பு, பெரிய பணம் போய் மாட்டிக்கிச்சுங்கிற மாதிரி சில பேர் ஃபீல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து பெரிய கடன் வாங்கிட்டோம், ஐயோ என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், மன உளைச்சல் நிறைய பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து பக்குவமாக இருக்கணும்னா பிரார்த்தனை தான். ஸோ பிரார்த்தனை பண்ணுறதுனால தான் கொஞ்சம் ஃப்ரீயாக முடியும். கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த புதனுங்கிற சாரம் வரும்போது கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து நம்மளை தேடி வந்துடுவாங்க. ஸோ நம்மளை தேடி வந்து உட்காந்து டென்ஷன் பண்ண வருவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கும்பலக்னம் குரு தசாபுத்தி 2 அதிபதி வந்து 3லிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு பெரும் பணம் ஒப்பந்தங்கள் மூலியமாகவும், ஒரு சொத்துக்கள் விற்பனை மூலியமாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வண்டி வாகன விற்பனை மூலியமாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ குரு தசாபுத்தி அந்த கண்டிப்பாக பெரிய வருமானங்களை, பெரிய பணமும் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். கும்பலக்னமாகிறது சனி தசாபுத்தி அந்த நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ பெரிய வருமானங்களை கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும். நல்ல வளர்ச்சியும் ஏற்படுத்துவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான்.
அப்புறம் கும்பலக்னம் புதன் தசாபுத்தி அந்த நடக்கும் நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, கொஞ்சம் டென்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து கும்ப லக்னத்துக்கு வந்து 5 8ஆம் அதிபதி என்பது குழந்தைகளை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுறது, அதுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படின்போது சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குங்க, பெரிய ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ ஏன்னா வந்து கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் என்னாகுமோ ஏதாகுமோன்றது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வாங்க, வீட்டிலே இருக்க முடியலைங்கன்னு. ஸோ இது வந்து யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கண்டிப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்போது சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஒரு 4 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ தந்தை தாயாருக்கானவங்க கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அது சில பேர் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும்போது உங்களது ராசியாதிபதி குரு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், தொழிலில் நல்ல ஒரு மென்மையான ஒரு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் குரு போகிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் போகுதுங்க. ஸோ அப்போ வந்து ஒரு டென்ஷனும் இருக்கும், குடும்பத்துலேயும் சரி தொழிலும் சரி. நடைமுறையில் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதனால் வருமானம் பெரிய வருமானங்கள் கண்டிப்பாக வருங்க. ஏன்னா வந்து சுக்கிரன் 11 இருக்கும்போது அது 8ஆம் அதிபதி 11 இருக்கும்போது திருத்த வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி செவ்வாய் 11 இருக்கும்போது நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேருக்கு வந்து ஆன்மீக பயணங்கள் போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மீன ராசிகளுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நாட்கள் தான். மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து குழந்தைகள் தாயார் சம்மந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, வீடு பராமரிப்பு வேலைகள், வண்டி வாகனம் செலவினங்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ மனைவியோட வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக சுத்த போய் அதில் சின்னதாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு வச்சுக்கோமே, எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குறார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழனில் மட்டும் ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த டைமில் வரும் புதன் வியாழனில். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி சூரியன். ஸோ 6ஆம் அதிபதி சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய வளர்ச்சிகள், புதுசாக வந்து ஒரு வேலையில் வந்து புதிய மாற்றங்கள் சில பேருக்கு வரும். சில பேர் வேலை சேஞ்ச் பண்ணலாமாங்கிற எண்ணங்களும் நிறைய பேருக்கு தோணும். ஸோ வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், பட் ஆனால் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் 12ல் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் உறவு நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பட் கொஞ்சம் அலைச்சல்கள், சின்ன செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு விபரீத ராஜயோகங்களை தருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாயும் 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெருத்த வருமானங்கள் வருவது, பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஆனால் வேலை பளுக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளுக்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும், கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதி வந்து 2ல் இருந்து அதுவும் விபரீதமாக நல்ல பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குரு சம்மந்தப்படுதோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து பெரிய வருமானங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நண்பர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ நண்பர்கள் கொஞ்சம் தேடி வருவாங்க, அவங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க. இப்போது நம்ம தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன லக்னம். ஸோ மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்களில் வந்து சில பேருக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து கடன்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ கடன்களுக்காக புதிய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதோ, புதுசாக கடனுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கும், பட் வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு மீன லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம் சந்திர தசம்னா 5ஆம் அதிபதியுடைய திசை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் அந்த புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கும். அன்றைக்கி ஏதாவது முக்கியமான வேலை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அன்றைக்கி வந்து அந்த உப்பு கரைசலையும் சக்கரை தண்ணியை வந்து கொஞ்சம் குடிச்சிட்டே வாங்க. ஸோ எல்லாமே சிறப்பாக நடக்குங்க. ஸோ அதுதான் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மீன லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்? பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்திலும் சரி பெரிய லாபங்கள், பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு
ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், பெரிய லாபங்கள், குழந்தைகளால் வந்து ஒரு நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், சுப நிகழ்ச்சி இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக வந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து மீன லக்னத்திலே வந்து ராகு இருக்கும்போது, அதுவும் 4 7ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கும்போது தந்தை மற்றும் தாயார் மற்றும் மனைவி சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன சின்ன செலவு கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி சில பேர் வந்து பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெளியூர் போகிற பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும். ஸோ இதுதான் மற்றபடி ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மீன லக்னம் குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும்போது சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும், தொழில் பார்த்தீங்கன்னா திடீர் வெற்றிகள், திடீர் பண வரவுகள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். காரணம் என்னென்னா 2இல் குரு, மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி வந்து அது குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போய் சுக்கிரன் 11இல் இருக்கும்போது பெரும் பணத்தை அள்ளித்தரும், பெரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து மீன லக்னம் குரு தசா புத்தி அந்தரம் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து மீன லக்னம் சனி தசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 ராகுடைய கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். பெரிய செலவுகள், நண்பர்களுக்காக செலவுகள், கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், நமக்காகவே வந்து கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கொண்டு இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இருக்கும். பட் இருந்தாலும் வந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். சில பேர் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் மீன லக்னம் புதன் தசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும்போது, புதன் வந்து 12 4 7ஆம் அதிபதி கொஞ்சம் தாயார் சார்ந்த விஷயங்கள், அம்மா சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் செலவுகள் தான் ஜாஸ்தி இருக்கும். மீன லக்னம் கேது தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும்போது அவங்களுக்கு பெரிய வளர்ச்சிகள் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து ஒய்ஃப் சைட்லேயோ இல்லை எதிராளிகளால் வந்து நல்ல லாபங்கள், ஸோ ஒய்ஃபு ஒரு ஏதாச்சும் கோர்ட் கேஸ் இருக்கிற மாதிரி சொத்துக்கள் இருக்குங்க அப்படின்னா அந்த சொத்துக்கெலாம் நல்ல லாபம், குடும்ப சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மனைவி சைட்லேருந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யார் மீன லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பெருத்த வருமானங்கள், அதாவது 3 8ஆம் அதிபதி வந்து 11 சின்ன பிரயாணம் மூலமாக, புதிய ஒப்பந்தம் மூலமாக ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் வருவதற்கான, நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, எல்லாருமே கேட்குறது ஒன்றுங்க. ஸோ நம்ம ஒரு சில பிரார்த்தனைகளை ஜாதகங்களை பார்த்து சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்லது நடந்துருமா அப்படிங்கிறது வந்து கேள்வி. அது வந்து ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார். அதே நம்ம வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பிரார்த்தனைக்கு வந்து இறைவன் ஏன் செவி சாய்ப்பது இல்லை, ஏன் வந்து நமக்கு சில ஜோதிடர் சொல்கிற விஷயங்கள் நடக்கிறது இல்லைங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து என்னென்னா, இப்போது நான் வந்து ஜோதிடம் பார்க்கும்பொழுது சில பேருக்கு வந்து ஒரு பிரார்த்தனையை வந்து சொல்லுவேங்க. ஸோ இந்த பிரார்த்தனை பண்ணுங்கள், இதை ஜபம் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வாங்கன்றதை நம்ம சொல்கிறோம். சொல்லும்போது அவங்க எடுத்துக்கிறவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதான் விஷயம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் இவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, போகும்போதே ஒரு லாபம் கருதி இறைவனை மேலே பக்திலாம் இருக்காது. அங்கே போனால் அது கிடைக்குன்னு இவர் சொன்னார், ஏதோ நான் போனேன் அப்படின்னு போனால் கண்டிப்பாக இருக்காது. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும் இல்லைங்களா. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி ஜபம் பண்ண சொல்லும் போது சாமி சொல்லிட்டு ஓம் நாராயணா சும்மா சொன்னார்னா ஒன்றுமே கிடையாது. இறைவனை உள்நிறுத்தி அந்த இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு ஃபீல் பண்ணி பண்ணும்போது தான் அதோடைய விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏதோ நான் வாய்க்கு வந்தது ஏதோ சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து என்னங்க இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரண கதை ஒன்று இருக்குது. ஒரு ஊருங்க. ஸோ அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக மழை இல்லை. ஸோ மழை இல்லைன்னும் போது சாமியை வந்து குறி கேட்கலான்னு சொல்லிட்டு குறி கேட்குறாங்க. அந்த கோயிலில் வந்து சாமி வந்து குறி சொல்கிறதுங்க. ஸோ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து நல்லா மழை அடிக்கும், வந்துடுங்க, கண்டிப்பாக மழை அடிக்கும்னு சொல்லிட்டு சாமி போயிடுதுங்க. இவங்களும் வந்து நாளைக்கு வந்து 6 மணிக்கு வந்து மழை வந்துடும் சொல்லிட்டு எல்லாம் கும்பலாக வந்து 6 மணிக்கு வந்து கோயிலில் போய் நிற்கிறாங்க. மழையே வரலைங்க. ஸோ உடனே வந்து சாமி வந்து பொய் சொல்லிடுச்சு, சாமி வந்து நமக்கு தரலை அப்படின்னு எல்லாருமே பிணத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னடா அது இப்படி இருக்குது, என்னது இது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து ஆச்சரியமாக பார்க்கும்போது சரி திருப்பி குறிக்க பண்ணோன்னு சாமி ஆடிக்கிட்டு சாமி வந்துடுது உள்ள. சாமி ஆடும்போது கேட்குறாங்க, என்ன சாமி நேற்று வந்து வரும்னு சொன்னியா இப்போ வரலையேன்னும் போது அப்போ சாமி சொல்லிச்சான், எத்தனை பேர் என்னை நம்பினீங்கடா, நான் வந்து மழை வரும்னு சொன்னேன், இதில் வந்தவன் ஊர் மக்களில் எவன்கிட்டயாச்சும் கொடை இருக்கா, எவனும் வந்து என்னை நம்பலை, மழை வரணும் நீ நம்பலை, இந்த கூட்டத்திலே வந்து ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும்தான் ஒரு கொடையை கொண்டாந்தான், மற்றவங்களாம் வந்து கை வீசிட்டு வந்து என்னத்த நடக்குது பார்க்கலாம்,
மழை பெய்தா பார்க்கலாம். ஒரு நம்பிக்கை இல்லாதவனுக்குலாம் எதுக்கு மழைன்னு கேட்டுச்சுன்னா சாமி. அதனால் ஒரு நம்பிக்கைங்க, ஒரு விஷயத்தை வந்து ஒரு 100ல் 300%, 500%, 1000% நம்பிக்கையோட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணாத. இப்போ ஆவாகம் பண்ணுறாங்க, ஓமம் வளர்க்குறாங்க இல்லையா? ஓமம் வளர்த்து எதுக்கு ஓமம் வளர்க்குறாங்க? ஓமம் வளர்க்குறது அந்த இது வைக்கிறாங்க இல்லையா? கலசம்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? அதில் இறைவனை அங்கே கொண்டு வந்து அனுஷ்டிக்கிறாங்க. அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே வந்து இறைவன் இருக்கிறார், இங்கே வந்து இந்த சாமி இருக்குது, இதை வந்து நாங்கள் இங்கே கொண்டு வரோம். கணபதி ஓம்னா கணபதி அங்கே கொண்டு வரோம், விஷ்ணுனா விஷ்ணுவை கொண்டு வரோம், மகாலட்சுமினா மகாலட்சுமியை கொண்டு வரோம்னு அர்த்தம். பட் அது நம்பிக்கை இல்லாமல் ஏனோ தானே பண்ணால் எப்படி மகாலட்சுமி வரும், எப்படி சாமி வரும்? அதனால் ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும், ஒரு ஜோதிடர் ஒரு விஷயத்தை சொல்லும் போதும் அதை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த இதில் வந்து 100%, 500% நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை வலுப்பெறும். அது மட்டும் இல்லாமல் உடனே கிடைக்காது. எல்லாருமே வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி அலோபதி ஜுரம் வந்துச்சு உடனே ஒரு மாத்திரை போட்டேன் கப்புன்னு அந்த ஜுரம் போயிடுச்சுன்னு சொல்லும், அந்த மாதிரி கிடையாதுங்க. பிரார்த்தனைங்கிறது மனதார பண்ண இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட எல்லா மேஜிக்கும் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை மனதார பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க.